நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. வரும்போது அம்மா எனக்கு பார்த்தாச்சு, என் வீட்டுக்காரருக்கும் பார்த்தாச்சு, 2 பேருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கரு உருவாகலை. அப்போ ரிப்போர்ட்டை கொண்டு வர சொல்லி பார்ப்போம். எக் growth, முட்டை வளர்ச்சி, முட்டைப்பையில் நல்லபடியாக சீராக நடக்குதா? ஓகே, அது ஃபைன். அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா கருக்குழாயில் அடைப்பு இருக்கான்னு பார்க்க. அது எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, இல்லை லேப்ராஸ்கோப் பண்ணியிருப்பாங்க. கருக்குழாயில் அடைப்பு இல்லை. ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருவறையும் கர்ப்பப்பை உள்ளே வரக்கூடிய ஜவ்வு அறை அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளவு இருந்ததும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறதுல ஒன்றும் சிரமமே இல்லை. இருந்தாலும் ஃபர்டைல் பீரியடை பற்றி தெரியுது. அதாவது கரு உருவாவதற்கான உகந்த நாட்கள் என்னங்கிறது தெரியுது. அந்த நாட்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தும் கரு கூடலை. அப்போ இது என்ன தான் காரணம்? அன்எக்ஸ்பிளைன்டு, காரணமே இல்லாமல் கரு கூடுறது. 115 பேர் குழந்தையின்மின் வர்றதுல 115 பேருக்கு இந்த அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம்.